வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியே போய் நான் கோழி ஏற்றிட்டு என் ஃபார்மில் உள்ள கோழியை ஏற்றிட்டு கொண்டு போய் வெளியே ஃபார்மில் இறக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே தான் வரேன். நானும் லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா எல்லோரும் டபுள்ஸ்லேயே வராங்க. லிஃப்ட் யாருமே தரல. ஒரே ஆள் மட்டும் கொஞ்சம் தூரம் லிஃப்ட் கொடுத்தாரு. தம்பி, நான் இவ்வளோ தூரம் தான்ப்பா போகிறேன் அப்படின்னு. அந்த வீடை பாருங்களேன், சின்ன வீடை சுற்றி வயக்காடு, தென்னந்தோப்பு, ஏரியா பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஏரி வறண்டு போயிடுச்சு. உள்ளே உள்ள கல் ஃபுல்லாக அப்படியே பளிங்குன்னு வெளியே தெரியுது. பாருங்கள் காய்ஸ், தென்னந்தோப்பு, மோட்டார் ரூமு, அங்கே பாருங்கள் ஒரு சின்ன வீடு, வீட்டுக்கு வெளியே ஒரு காளை மாடு. பாருங்கள், அப்படி தான் வாழணும். செம்மையாக இருக்குது ஏரியா. கால் தான் பயங்கரமாக வலிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்கிட்ட நடந்துட்டேன். நானும் வண்டி வரும்னு பார்க்குறேன், வண்டி வர மாட்டேங்குது. எனக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் இந்த வியூ நல்லா இருக்கே, ரசிச்சுக்கிட்டே போகலாமே அப்படின்ற மாதிரி பொறுமையாக ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கேன். சூரியன் வேறு கடுப்பேற்றுது. காலையிலலாம் பயங்கர குளிர், இப்போ பார்த்தா வெயில் சொல்லுன்னு அடிக்குது. நானும் பின்னாடி திரும்பி பார்க்குறேன், வண்டியே வர மாட்டேங்குது. என்ன பண்ண? இங்கே பாருங்கள், சின்ன வீடு. இந்த பக்கம் பாருங்கள், நெல் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், காளை மாடு தெரியுதா? 2 காளை மாடு இருக்குது. இப்படியே தான் ரொம்ப நேரமாக நானும் நடந்து போயிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியல, என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரமாக நடந்து போயிட்டே இருக்கேன். எவனாச்சும் லிஃப்ட்டு கொடுப்பான்னு பார்த்தா நம்ம நேரம் பார்த்து தான் அந்த பக்கத்துலேருந்து ஆள் வராங்க. நம்ம பக்கத்துலேருந்து வண்டி போகவே மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயும் அப்படி தான், பஸ்ஸில் ஏறக்கா நிற்போம். பார்த்தா ஆப்போசிட் சைடு தான் பஸ்ஸு போகும், நம்ம சைடு பஸ்ஸு வரவே வராது. சரியான டென்ஷனாக. இந்த பக்கம் பார்த்தீங்களா, நெல் போட்டிருக்காங்க. தென்னந்தோப்பு தான், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கம் எப்படி இருக்குது அப்படி இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், எல்லாம் காஞ்சு போயிருக்கு. சரியான பெருசு தென்னந்தோப்பு. காலு தான் கைஸ் ரொம்ப வலிக்குது. இங்கே இருக்கிறது எல்லாம் மரம் ஃபுல்லாக மலை தான், சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக மலைக்கு நடுவில் தான் இந்த ஊர், நம்ம ஃபார்ம் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. பார்த்தீங்கன்னா மோட்ரு ரூமில் தண்ணி, அங்கே பார்த்தீங்களா தண்ணி வருது தெரியுதா? இந்த பைப்பில் தண்ணி வருதா? இதுதான் மோட்ரு ரூமு. கிணத்துக்குள்ளே தண்ணி வருது. கிணறு அப்படி பார்க்கலான்னு பார்ப்போம். சரி பார்ப்போம் கிணற. கிணற பார்த்தீங்கன்னா இதுதான் கிணறு. தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நடைப்பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஹலோ மக்களே, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஒரு நல்ல ஒரு ஃபோன் வாங்கிட்டு என்னோடய பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். நானும் பைக் வருமான்னு பார்க்குறேன், பைக்கும் வர மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், நான் ஃபார்முக்கு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்.